ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து முட்டை குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு வெஜிடபிள் போட்டும் பண்ணலாம், நம்ம வெஜிடபிள் இல்லாமல் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயத்தையும் பண்ணலாம். பட்டாணி போட்டு நான் பண்ணுறேன், இன்றைக்கி பாருங்கள். முட்டை குருமாவுக்கு நான் தேங்காய், ஜீரகம், கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 5-6 கசகசாவை லைட்டாக நான் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டேன். அப்புறம் பல்லாரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 1, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் காணும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணியும் 1 கப் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 5 முட்டையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க இனி எப்படி பண்ணால் நம்ம பார்க்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். கடுகு, சோம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் சின்ன ஜீரகம். ஓகேங்களா. இது நல்லா பொரியுது. நான் இப்போ பல்லாரியை போட்டுக்கிறேன். பல்லாரியை லைட்டாக பொன்னிறமாக வதங்க வரைக்கும் வச்சுருக்கணும். ரொம்ப கருக சிவக்கெல்லாம் வறுக்கணும்னா லைட்டாக கலர் மாறினா போதும். நம்ம தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடுலாம் ஆட் பண்ணி நல்லா கிரேவிக்கு வர மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி பழம், பச்சை மிளகாய் 2த்தையுமே ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்குவோம். பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடு வாடை போயிடுச்சு, எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துச்சு. இப்போ நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். பொடியிலேருந்து தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி எடுத்துச்சோம்னா அதை போடுவேன். அப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம்னா அதையும் போட்டுக்கிறேன். அக்கா, நீங்கள் பட்டாணி போடணும், இந்த குருமாக்கு வந்து எதுவுமே தேவையில்லைங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும். பிறகு நம்ம குருமா குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது எந்த காயிலே அந்த காயிலே, பட்டாணி இல்லைன்னா பரவாயில்ல, கொண்டக்கடலை போட்டு வைக்கலாம். ஈஸியான மெத்தடு தான். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஒரு கிண்டி கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ஒன்று ஒன்றா போடுவோம். பாருங்கள். ஓகேங்களா. குருமாக்கு ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு 2 வேணால் நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். ஓகேங்களா. நீங்கள் காரம் போட்டுனா கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நல்லா கிண்டி கொடுத்துப்போம். அப்புறம் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து ஒன்று கூட கிண்டி கொடுத்துட்டேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றியாச்சு. நான் இப்போ வந்து இந்த கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கிற போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு. 2வது கப். ஓகேங்களா. இப்போ நம்ம குருமாவை பாருங்கள், ஒன்று போல் ரெடி ஆச்சுங்களா. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷத்தில் அந்த மசாலா வடை, பச்சை வடை எல்லாம் போன பிறகு நம்ம இதில் வந்து முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கோம்னா அதை கீறி உள்ளே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். பூரிக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்காக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். பாருங்கள். எனக்கு கொதி வந்துடுச்சு. நான் உப்பு பார்த்துட்டேன், எனக்கு போதும். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் கலந்து வேகட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், குருமா எப்படி ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோதான். நம்ம இதில் வந்து மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு முட்டையும் போட்டு இறக்க வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு முட்டையை போட்டுக்கிறேன். முட்டையை வந்து கீறி வச்சுருக்கேன், தெரியுதா? அப்படியே ஸ்லைஸாக கீறி வச்சுருக்கேன். நான் போட்டுக்கிறேன் முட்டையை.
என் சின்ன பையனுக்கு குழம்புல போடலை, தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாருங்கள், மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, இந்த 3த்தையும் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படி ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நான் உப்பு பார்த்துட்டேன், எனக்கு இது உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் எனக்கு சுற்றி மிதந்து வந்துருக்கு பாருங்கள். முட்டைக்குருமா ரெடி ஆகிட்டு நான் அப்படியே பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.